மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்ப நான் சொல்றதை யோசிக்கணும். நான் காலேஜஸ்ல பேசுறேன், பெண்கள் கல்லூரியிலையும் பேசுறேன். நான் ஒரு 2-3 பேர் சொன்னா பெண்கள் கல்லூரியில பெருசா கை தட்டுவாங்க. அஜித், விஜய், ஒரு 3-4 பேர் இருக்கு. அந்த பேர் சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடல் அலை மாதிரி அந்த பெண்கள் கல்லூரியில் அப்படி கைதட்டி அப்படி கைதட்டல அப்படி வந்து திரும்பி நிற்கும். கைதட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதை விட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. என்ன கொடுமை இது! அவன் என்ன செஞ்சு கிழிச்சுட்டான் உனக்கு? அதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் பொம்பளை பிள்ளைங்க கைதட்டணும்? ஒருத்தன் பேர் சொன்ன உடனே என்ன நியாயம் இருக்குது? கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை லேடிஸ் காலேஜில் போய் நான் அருண் கேத்ரிபால் பேர் சொன்னா தெரியும்? இந்த நாட்டுக்கு நிஜமா செத்தான் சார் அவன். எனக்கு வருத்தம் தெரியுமா? மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இப்ப நான் சொல்றதை யோசிக்கணும். நான் காலேஜஸ்ல பேசுறேன், பெண்கள் கல்லூரியிலையும் பேசுறேன். நான் ஒரு 2-3 பேர் சொன்னா பெண்கள் கல்லூரியில பெருசா கை தட்டுவாங்க. அஜித், விஜய், ஒரு 3-4 பேர் இருக்கு. அந்த பேர் சொன்ன உடனே நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே கடல் அலை மாதிரி அந்த பெண்கள் கல்லூரியில் அப்படி கைதட்டி அப்படி கைதட்டல அப்படி வந்து திரும்பி நிற்கும். கைதட்டினதுக்கு அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்பேன். இந்த வாலிப கிழவர்கள் உங்களுக்கு வாரி கொடுத்தது என்ன? உனக்கு எந்த நன்மையும் செய்யாத ஒரு ஆணின் பெயருக்கு நீ கைதட்டுகிறாய் என்று சொன்னால் அதை விட துன்பப்பட வேண்டிய பெற்றோர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. என்ன கொடுமை இது! அவன் என்ன செஞ்சு கிழிச்சுட்டான் உனக்கு? அதுல கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் பொம்பளை பிள்ளைங்க கைதட்டணும்? ஒருத்தன் பேர் சொன்ன உடனே என்ன நியாயம் இருக்குது? கொஞ்சம் அப்படியே இருங்க. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை லேடிஸ் காலேஜில் போய் நான் அருண் கேத்ரிபால் பேர் சொன்னா தெரியும்? இந்த நாட்டுக்கு நிஜமா செத்தான் சார் அவன். எனக்கு வருத்தம் தெரியுமா?